வைஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை பிடித்து தனி பெருங்கட்சியாக இருக்கவசரம் பெரும்பான்மை பெற்றிருக்காங்க கேட்டால் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பெரும்பான்மை இருக்கும் பட்சத்தில் மட்டுமே ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும். அந்த பெரும்பான்மையை தமிழக வெற்றி கழகம் எப்படி நிவர்த்தி செய்ய போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துடலாம். தமிழக வெற்றி கழகம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனாலும் 108 இடங்கள் அப்படின்னு சொன்னாலும் விஜய் 2 தொகுதியில் வெற்றி பெற்றதுனால அதோட எண்ணிக்கை 107 தான். 107 இருக்க பட்சத்தில் தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்திற்கு 118 என்பது தான் பெரும்பான்மை. ஆனால் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு 107 தான் இருக்குது என்னும் பட்சத்தில் இன்னும் 11 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். தெரிவித்தா மட்டுமே அவங்க பெரும்பான்மை உள்ள கட்சியாக மாற முடியும். தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அந்த பெரும்பான்மைக்கான ஆதரவு கட்சிகள் என்னென்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்கணுன்னா காங்கிரஸ் ஆதரவு தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் தந்தால் மட்டும் போதுமா பார்த்தா அதுவே ஒரு கேள்விக்குறி. ஏன்னா காங்கிரஸே ஒரு 5 தொகுதிகள் மட்டுமே வச்சுருக்காங்க. அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு இன்னும் 11க்கு 6 தொகுதிகள் தேவை. அப்படி பார்த்தா கம்யூனிஸ்ட் இருக்காங்க, விசிகா இருக்காங்க. இவங்க 2 பேரையும் சேர்த்தா அவங்க ஆளுக்கு 2 தொகுதி, 4 தொகுதி, மொத்தம் 9 தொகுதி தான் இருக்குது. இன்னும் மீதி 2 தொகுதிகள் தேவை அப்படின்றது நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் தான் இன்னைக்கு ஒரு பெரிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு நம்ம பார்த்து கொண்டு இருக்க இந்த நிலையில தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தாவேகா பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் அவர்கள் அவரது வீட்டில் நேரில் சென்று சந்தித்திருக்கிறார். அந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டிருக்கும் என நமக்கு இன்னும் சரியான தகவல் தெரியவில்லை. ஆனால் குறிப்பாக சொல்லணும்னா அதிமுகவுக்குள்ளேயே ஒரு ஸ்பிளிட் இருக்குது, அங்கே ஒரு பிரிவினை இருக்குது. என்னன்னா அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்து வருகிறார். அந்த கட்சிக்கு தோல்வியை பரிசாக தந்துட்டு வர்றாரு. அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாத ஒரு கட்சியாக அதிமுக மாற்றி விட்டார். அவருடைய தலைமையில் இயங்குவதற்கு இப்போ ஒரு எதிர்ப்பானது அங்கே கிளம்பி இருக்கு. அந்த எதிர்ப்பு குறிப்பாக சிவி சண்முகம் அவருடைய தலைமையில் கிளம்பி இருக்கு அப்படின்றத தான் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்கணும். சிவி சண்முகம் அவரது வீட்டில் கிட்டத்தட்ட அவங்க 49 எம்எல்ஏக்கள் இப்பொழுது வெற்றி பெற்று இருந்தாலும் அதில் பெரும்பான்மையான 35 எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம் வீட்டில் தாவேக்காவுக்கு நம்ம வெளியிலிருந்து ஆதரவு தரலாம். அதை விட எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருந்தால் இந்த கட்சி மேலோங்கி செல்லாது, அதனால் நீங்கள் சிவி சண்முகம் பொதுச் செயலாளராக ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சிவி சண்முகம் இது குறித்து பத்திரிகையாளர்கிட்ட சொல்லும் போது கட்சி தான் முடிவெடுக்கும் அப்படின்னு சொன்னாலும் அவருடைய ரோல் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இதுவரை எடப்பாடி பழனிசாமி அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்ற பிறகு அது அவர் சார்ந்த சமூக ரீதியான கட்சியாக பார்வையானது உருவானது. இப்பொழுது அந்த கட்சிக்கு வேறொரு பார்வையானது உருவாகி இருக்கு. குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் அதிகப்படியான எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. சிவி சண்முகம் சார்ந்த ஒரு சமூகத்தை சார்ந்த அதிகப்படியான எம்எல்ஏக்கள் வந்திருக்க காரணத்தினால இன்னைக்கு அந்த கட்சியோட தலைமை நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அதோட குறிப்பாக தாவேக்காவுக்கு நாங்கள் ஆதரவு தரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவையும் சிவி சண்முகம் தரப்பினர் எடுத்திருக்காங்கன்ற தகவல் நமக்கு வருது. இதை ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டா சிவி சண்முகம் இன்னைக்கு இந்த ரோலை எடுத்திருக்காரு. இவர் இன்னைக்கு தான் இந்த ரோலை எடுத்திருக்காரு கேட்டால் இல்லை. இது செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகலேருந்து வெளிவரும் தாவேக்கால சேரும்போது இந்த வார்த்தையை சொன்னார். நான் மட்டும் இந்த முடிவை எடுக்கலை, அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக நாங்கள்லாம் கட்டமைக்கணும்னு நினச்சோம். அதில் சிவி சண்முகம் உள்ளிட்ட எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட முக்கியமான நபர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கு சிவி சண்முகத்துக்கு இருந்த நெருக்கடி காரணமாக அதை அவர் மறுத்தார். ஆனால் அந்த ரூட்டை தான் இன்றைக்கி கையில் எடுத்திருக்காங்க. குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் சிவி சண்முகத்தை அப்ரோச் பண்ணதாகவும் சிவி சண்முகம் மூலமாக அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்களை தற்போது தாவேக்காவுக்கு ஆதரவு தரும்படி செங்கோட்டையன் கேட்டுக்கொண்டதாகவும் செங்கோட்டையின் பேச்சு சாதாரண பேச்சாக அமையாமல் சிவி சண்முகத்துக்கு சில வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னன்னா இன்னைக்கு தாவேக்கா காங்கிரஸ் ப்ளஸ்
சிபிஐ சிபிஎம் உள்ளிட்ட சின்ன சின்ன கட்சிகளை வந்து கூட வச்சுக்கினாலும் ஜஸ்ட் மெஜாரிட்டி அப்படின்ற ஒன்று தான் வந்து காட்ட முடியும். இதில் வந்து என்னைக்காக இருந்தாலும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா யாரோ ஒரு கட்சி விலகினா கூட அந்த ஆட்சி என்பது ஒரு கேள்விக்குறியாகும். ஆனால் சி.வி. சண்முகம் மாதிரி அதிமுக மாதிரி ஒரு குறிப்பிட்ட பெரிய அளவு நம்பர் கொண்ட எம்எல்ஏக்களை வைத்துள்ள கட்சி வந்து ஆதரவு தெரிவித்தா அந்த ஆட்சி வந்து நிலைத்தன்மையோடு இருக்கும். அதோட ஆட்சிக்கு ஆதரவு தருகிற சி.வி. சண்முகம் உள்ளிட்ட அதிமுகவினருக்கு முக்கிய பொறுப்புகளும் அதாவது பதவிகளும் வழங்கப்படும் என்கிற வாக்குறுதியையும் செங்கோட்டையன் அவர்கள் உறுதியளித்திருக்காரு. அதற்கு அடுத்தபடியாகவே இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது செங்கோட்டையன் இப்படி மறைமுகமாக காய் நகர்த்தி கொண்டு இருக்கும் பொழுது மரியாதை நிமித்தமாக சென்று பார்த்தாரா, இல்லை நாளை விஜய் அவர்கள் சிஎம்மாக தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார், அந்த பொறுப்பேற்கும் நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்காக எடப்பாடியை பார்க்க சென்றாரா, அல்லது நேராக எடப்பாடி கிட்ட வந்து புஷியானந்த் வந்து இந்த ஆதரவை கேட்பதற்காக சென்றிருக்காரா என்கிற பல கேள்விகள் இருந்தாலும் மறைமுகமாக செங்கோட்டையன் அவர்கள் இது போல வேலையையும் பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து சி.வி. சண்முகம் வந்து இந்த ரூட்டை எடுத்திருக்காரு. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் அவர்கள் நேரடியாக ராகுல் காந்திக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டரில் வந்து எங்களுக்கு வந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்காரு. இதனை அடுத்து நேற்று இரவு முழுக்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு. அந்த குழு கூட்டத்தில் நடந்த விவாதத்தில் தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவு தரவதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி உள்ள எந்த கட்சியையும் தாவேகா வந்து தனது கூட்டணிக்குள்ள இணைக்காது என்கிற நிபந்தனையை விதித்து அதுக்கு தாவேகா உறுதியளித்தால் நாங்கள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு தர தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா அதிமுக இந்த முறை பாஜக கூட கூட்டணி வச்சிருந்துச்சு. பாஜக கூட கூட்டணி வச்சிருந்த கட்சியை வந்து தாவேகா கூட்டணிக்குள்ளே வரக்கூடாதுங்கிறது தான் காங்கிரஸோட நிபந்தனை. இன்னைக்கு தாவேகா வந்து காங்கிரஸ் ப்ளஸ் இந்த இடதுசாரிகள் கட்சி விசிகா போன்ற கட்சிகளிடம் ஆதரவு பெற்று ஆட்சியை அமைக்கப் போகிறதா, அல்லது இது போன்று அதிமுகவுடைய பிரிந்து வரும் ஒரு அணியை வந்து கூட சேர்த்துக்கிட்டு ஆட்சியை அமைக்கப் போகிறதா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஒட்டுமொத்தத்தில் தாவேகாவுக்கு தனி பெரும்பான்மை என்பது இல்லவே இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு நேற்று வரைக்கும் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து தலைகீழாக மாறி இருக்கு. யாரை தாவேகா சூஸ் பண்ண போகுது அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருக்கு. அந்த ஒரு முக்கிய புள்ளியை நம்ம பார்த்து தான் ஆகணும். இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே வந்து முன்னகர்றாங்க, ஏடிஎம்கேல ஒரு குழு வந்து முன்னகருது, நாங்கள் வந்து ஆதரவு தரோன்றாங்க. காங்கிரஸ் வந்து சொல்லவே தேவையில்லை, தேர்தலுக்கு முன்பிலிருந்து தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் இருந்து அவங்க வந்து நாங்கள் ஆதரவு தரோம் என்று தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க பட்சத்தில் அதிமுகவை வந்து தாவேகா வந்து ஊழல் கட்சி என ஏற்கனவே விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து இந்த ஆட்சியை வந்து அமைக்க போகிறாங்களா, அல்லது ஏற்கனவே வந்து காங்கிரஸ் வந்து நாங்கள் ஆதரவு தரோம்னு சொல்லிட்டு இருந்த பட்சத்தில் அவங்க கூட சேர்ந்து இந்த ஆட்சியை அமைக்க போகிறாரா விஜய் என்பதை நாம் பொறுத்திருந்ததாக பார்க்கணும். அதை விட முக்கியமானது, நாளை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார் என்கிற செய்தி மட்டும்தான் உறுதியாகி இருக்கிறது. ஆட்சி பெரும்பான்மையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.